உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாருக்கிட்ட இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்க நீ? நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி தான் நடக்குதா? இது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்னொன்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கீங்க. கண்மணி, இது எனக்கு சரியா படல. ஏய், என்னமோ நான் செலவு பண்ண சொன்ன மாதிரி பேசுற. மாமா காசு கொடுக்கறாரு, மாறன் செலவு பண்றான். நான் உங்க கூட வரேன், அவ்வளவுதான். எனக்கு எதுவும் தெரியாது. பொய் சொல்லாத கண்மணி. சார பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரு உன்கிட்ட சொல்லாம இதெல்லாம் பண்ணவே மாட்டாரு. அப்போ நான் தான் இதெல்லாம் பண்ண சொன்னேன்னு சொல்றியா? வீரா, அவருக்கு இந்த வீட்லயே உன் மேல மட்டும் தனி மரியாதை, தனி பாசம். அந்த பாசத்துல இப்படிலாம் பண்றாரு. இங்க பாரு, எல்லாத்தையும் வச்சு வாழ போறது நீ தாண்டி. இதுக்கே நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடி. நானும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவங்க நடந்துக்கிறதும் சரியில்லை. நீங்க என்னடானா விழுந்து விழுந்து அவங்களை கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ தப்பா இருக்கு. என்ன இவ இதுக்கே இவ்ளோ கோவப்படுறான்? அவங்க நகை பணம்லாம் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா கல்யாணத்தை நிறுத்திடுவா போலயே. என்ன யோசிக்கிற? இல்லடி, மாமா நீ வசதியா வாழணும்னு நினைச்சிருப்பாரு, அதான் இப்படிலாம் பண்றாரு. சாருக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். அப்புறம் எப்படி அவர் இந்த மாதிரி யோசிக்கிறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் நீ அவர்கிட்ட கேட்க மாட்டியா? கேட்டா என் பொண்ணா நினைச்சு பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கு மேல நான் என்ன பேசுறது? சரி, அப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. சொல்லு. இது வரைக்கும் சார் செலவு பண்ணார்ல, அதுக்கு எனக்கு ஒரு டூப்ளிகேட் பில் மாதிரி எனக்கு ஒண்ணு வேணும். இப்ப அது எதுக்கு உனக்கு? தெரிஞ்சுக்க தான் கேக்குறேன். ட்ரை பண்றேன். ட்ரை எல்லாம் இல்லம்மா, வாங்கித்தா. ஐயோ, நான் தான் மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி இதெல்லாம் வாங்க சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என்ன சொல்லு. ஒன்றும் இல்லைப்பா. நீ தான் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்க. ஏதாவது தப்பா இருந்தா சொல்லு, சரி பண்ணிடலாம். மாப்பிள்ளை வீடு சரியில்லைன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்த சொல்லலாமா? அது சரி, ராகவன் சொல்லியே கேட்கல, நம்ம சொல்லிங்க கேட்க போறாரு. என்னடா? எல்லாம் ஓகே தான்ப்பா. எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்குன்னு? என்னப்பா? நான் என்னதை பார்த்தல சொல்லு. அப்போ கவனம் இங்க இல்ல. இந்தா. எதுக்குப்பா? கேட்டரிங் மேனேஜரை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துரு. அப்புறம் மியூசிக் பேண்டை பார்த்து புக் பண்ணிட்டு வந்துரு. என்ன சார், உங்க வீட்டுக்காரம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க போல? ஆமா. வீட்டுக்காரம்மாவா? அவ எப்பயுமே அப்படிதானே. நைட்டு அல்வா வாங்கிட்டு வரலன்னு கோச்சிக்கிட்டா. அப்படியா? என்ன கிட்ட ஓவரா பேசுற? ஒண்ணு இல்லையே. அண்ணே மேடம், நான் ஒன்னும் அவன் பொண்டாட்டி எல்லாம் கிடையாது. எனக்கு இவன் யாருன்னே தெரியாது. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத, அவ என் மேல கோவமாகறா. அதான். அப்படியா? அம்மா, பள்ளத்துல பார்த்து உன்னை இடிச்சுக்கிட்டேன் பாரு. சாரி சார், கவனிக்கல. வர வர எல்லாத்துக்கும் சொல்லு சொல்லு கோவப்படுறானே. சார், நீங்க அவங்கள சரியா கவனிக்கிற போல சார். அதான் மேடம் சும்மா கோவப்படுறாங்க. நீங்க மேடம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கங்க சார். அப்படியா நான் சொல்றேன்? ஆமா சார், நாம வெளியில என்ன டென்ஷன்ல இருந்தாலும் வீட்டுக்கு போனது பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சிரிச்சு சந்தோஷமா பேசணும் சார். அப்பதான் அவங்க கோவப்படாம இருப்பாங்க. ஆமா சார். அப்படியாண்ணா? ஆமா. இனிமே அப்படியே பண்றேன். கொன்றுவேன். வெளியில இருக்க கோவத்தெல்லாம் ஒய்ஃப் மேல காட்டக்கூடாது சார். அப்பதான் சார் லைஃப் நல்லா இருக்கும். இனிமேலாவது மேடம்க்கு அல்வா வாங்கிட்டு போங்க. தேங்க்ஸ்ண்ணே. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போலயே. ஆமா சார். இனிமே நானும் இதையே ஃபாலோ பண்றேன். ஓகே சார். வந்தாச்சு. சார்,
மேரேஜ் லைஃப்ல சண்டை வரலாம் சகஜம். நீங்க ஒய்ஃபை நல்லா பாத்துக்கோங்க, லைஃப் அவங்க பாத்துப்பாங்க. நான் தான் இவன் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. திரும்ப திரும்ப புருஷன் பொண்டாட்டின்னு பேசிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க வேற ஏரியாக்கு சவாரி எடுத்தீங்களே, அதுவே பெரிய தப்பு. உங்களை அதுக்கே விட்டுருக்க கூடாது. உங்களா அடியே பாவண்டி புள்ள குட்டிக்காரரு பொழைச்சு போட்டும் விடு போ. சார் சேஞ்ச் சார். அதெல்லாம் வேணாண்ணா வச்சுக்கோ. தேங்க்யூ சார். அண்ணா அண்ணா சொல்லுங்க சார். என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்குதுண்ணே. போயிடுவாளா? அட நீங்க வேற சார், அதெல்லாம் உங்க மேல கொள்ள பிரியமா இருக்காங்க. அதான் பார்த்தாலே தெரியுது. நீங்களே அவங்கள துரத்துனால அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஒய்ஃபுங்கிறது நம்ம கூட ஒன்னா சேர்ந்து வைக்கிற கட்டை சார். தூக்கிலாம் போட்ட முடியாது. சூப்பர்ண்ணே, நீ லைஃப்ல செம்மையா இருப்பா. தேங்க்ஸ் சார். லவ் யூண்ணா. என்ன மறுபடியும் போய் பேசிட்டு வர? லவ், என் பொண்டாட்டியும் ஆட்டோ டிரைவர் தானே, அதான் பேசிட்டு இருந்தேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நான் திருந்தி என்ன பண்ண போறேன்? சில்லி கேர்ள். இந்த அம்மா இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து 2 பேரும் கூடி கூடி பேசிக்கிறாங்க. என்னமோ 2 நாட்டு தலைவர்கள் ஒன்னா சேர்ந்து நாட்டு பிரச்சனை எல்லாம் தீக்கிற மாதிரி. என்னதான் பேசிப்பாங்க இவங்க? சட்ட ஆலோசனை எல்லாம் முடிஞ்சுதா? என்ன சித்தி, பேசி முடிச்சிட்டீங்களா? அது அத்தைக்கும் கல்யாண புடவை எடுக்கணும். அதான் எப்படி வேணும்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அட ஆமா 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 ஆமா, ரொம்ப முக்கியமான ஆள் இல்ல, எடுக்காம எப்படி விட்டுருவோமா? ஆமா, இவங்களுக்கு நம்ம கடையில எல்லாம் ஏமா எடுக்கிற? காஞ்சிபுரத்துக்கே கூட்டிட்டு போய் எடுக்க வேண்டியதானே? அப்பதான் மனசு குளு குளுன்னு இருக்கும் இல்ல? ஏமா, உங்களுக்கு எந்த வேலையும் முழுசா செய்யணும்னு யாரும் சொல்லியே கொடுக்கலையா? என்னாச்சுங்க? பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தீங்க, அங்க இருந்து அதை அப்படியே விட்டுட்டு துணி துவைக்க வந்தீங்க. அந்த வேலையும் முழுசா செய்யாம காய வச்ச துணியை எடுக்கிற மாதிரி மொட்டை மாடிக்கு வந்து இங்க கதை பேசிட்டு இருக்கீங்க. எந்த வேலையை தான் நீங்க முழுசா செய்வீங்க? வீட்டுக்குள்ள வரும்போது நான் வேலைக்காரியா இருந்துக்கிறேன், எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு பேசி அழுது புரண்டு வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துக்க வேண்டியது. இப்போ உங்களை கவனிக்கிறதே எனக்கு தனியா வேலையா போச்சு இல்ல? இது பாருங்க, நான் ஒன்னும் வேலைக்காரி இல்ல, கண்மணியோட அத்தை. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே இந்த குடும்பம் தான். அதை யாரும் மறந்துட வேணாம். அத்தை, பாத்தியா உங்க அத்தைக்கு கோவத்தை? இல்லாதத சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு 1000 வருஷம் ஓட்டிடுவாங்க போல இருக்கு. நீங்க தான் காரணம், நீங்க தான் காரணம்னு எத்தனை வருஷத்துக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.